வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் பிக் பாஸ் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேபி பேசுகிறேன். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன, என்றும் உண்மையை உறக்கச் செல்வோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய பேஷண்ட் திவாகரை நம்ம திரும்ப அட்மிட் பண்ண போகிறோம் நம்ம உண்மையான சேனலில். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அவர் இடைக்காலங்களில் வீடியோ போடாமல் இருந்ததுனால நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். இப்போ நான் சமீபம் அவர் சேனலையும் பார்க்க, அவரோட அந்த பேஜையும் நம்ம போய் பார்க்குறதில்ல. ஆனால் ஒரு சில பேர் எனக்கு அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குன்னு நினச்சேன். தலைவரை அவர் சேனலில் போய் பாருங்கள் தலைவரை, தலைவன் திரும்ப பயங்கர ஆக்டிவாக இருக்கிறான், வச்சு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். அப்படி என்னதாண்டா பண்ணிட்டான் என் தலைவன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தாச்சுன்னா, இந்த நம்ம விஜய் அவர்கள் நடித்த அந்த கத்தி படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தில் வர்ற அந்த சீனை இவரோட ஃபோட்டோ வச்சு ஜெமினியில் கொடுத்து ப்ராம்ப்ட் போட்டு போடுறது. அதை விடுங்க, தலைவா படத்தில் வர்ற அந்த சீனை தூக்கி அந்த ஃபோட்டோவை இவரோட ஃபோட்டோ வச்சு ப்ராம்ப்ட் பண்ணி போடுறது. இதையெல்லாம் பார்த்து சகிக்க முடியாமல் இருக்கும் பொழுது அடுத்ததாக தனுஷோட இதை வச்சு போடுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா, தனுஷ் அவர்களை வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை ரீக்ரியேட் பண்ணி முருகன், தமிழ் கடவுள் முருகன் எப்படி இருப்பாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த செனப்பண்ணி நான் தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு இவன் போடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சல் வருமா வராதா மனுஷனுக்கு? பயங்கரமாக வந்துச்சு. அதனால தான் இவனை இன்னைக்கு வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா? இந்த நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, ஜெமினியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஜெமினி வந்ததுக்கப்புறம் என்னென்னா, நம்ம ஒரு இன்ட்ரோ சாங் இதுக்கு நம்ம ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நம்ம கெஞ்சி அவங்க பாட்டு போட்டு இது பண்ணி வேண்டாம். நம்ம ஜெமினிட்டே என் சேனலோட நேம் இது, என் சேனல் இந்த மாதிரி விஷயங்கள் நான் பேசுகிறேன், இதுக்கு தக்கன ஒரு பாட்டை இந்த ஜேனரில் க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு நம்ம ஜெமினிட்ட சொன்னால் போதும். அதுவே லேடிஸ் வாய்ஸ் வேணுமா ஜென்ஸ் வாய்ஸ் வேணுமா எல்லாம் நம்ம போட்டோம்னா அதுவே அந்த முதல்ல எனக்கு பாட்டு க்ரியேட் பண்ணி கொடுன்னா பாட்டோட அந்த ப்ராம்ப்டை கொடுத்துரும். அதுக்கடுத்து அந்த பாட்டோட ப்ராம்ப்ட் எடுத்து போட்டுட்டு இதை வச்சு எனக்கு ஒரு பாட்டாக க்ரியேட் பண்ணி கொடுன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் என்னமோ ஒரு பாட்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதை போட்டு இவரே வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒரு பாட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை வேறு ஐடியிலேருந்து போஸ்ட் பண்ண மாதிரி அவர் போஸ்ட் பண்ண மாதிரி இவர் ரீபோஸ்ட் பண்ணுறாரு. இல்லை உண்மையிலேயே அவன் தான் செஞ்சானான்னு தெரியல. ஆனால் இவன் தான் எனக்கு என்னை பொறுத்தவரை இவன் எவ்வளோ பெரிய தற்பெருமை பீத்தவாதின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த தற்பெருமை பீத்தவாதி தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாருன்னு தோணுது. என்னன்னா, அவனே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்தா எங்க நான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவகரண்ணா அவ பேரை சொன்ன அப்படின்னு ஒரு பாட்டுங்க. இந்த பாட்டை கேட்கும்போது உண்மையிலேயே எப்படி இருந்தது தெரியுமா? 2 காதுல இருந்தும் குடங்குடமா ஊத்துற மாதிரி இருக்கு. அந்த காதுல இருந்து இந்த அப்படி கையை வச்சு காமிச்சா அப்படி ரத்தம் வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஏண்டா பாட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீ பெரிய புளுத்தி ஆகலை இன்னும். அதாவது பெரிய பெரிய ஆக்ட்ரஸே அவங்களுக்காண்டி ஒரு அந்தம் கிரியேட் பண்ணல. உண்மையை சொல்லலாம், நம்ம அந்த தளபதி விஜய் அவர்கள் கூட அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு பாட்டு, இல்லைன்னா படங்களில் வர பாட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படங்களில் வர்ற பாட்டு எடுத்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ நடிக்கிறதே ஒவ்வொரு படத்துலேயும் 5 செகண்ட் சீனு 10 செகண்ட் சீனு. இதுக்கு உனக்கு இந்த இது தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி போனால் போது, இவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான் லூசு பேர்னு விட்டாச்சுன்னா இந்த வயசான தாத்தாங்கிட்ட போயிட்டு அண்ணனை பிக் பாஸ்லேருந்து தெரியும், என்னோட ரொம்ப பிரியமான நண்பர் நான். அவரோட ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபேனா என் வீடியோ பார்த்து நீங்கள் நல்லா இருப்பீங்களா, அவங்ககிட்ட போய் என்னத்தையாவது கொடுத்துட்டு என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் வீடியோ ஆன் பண்ணுறேன், இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபேமஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபேமஸ் ஆயிடுவீங்க, நீங்கள் அந்த வீடியோவில் என்னை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும். மக்களே, நான் அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருந்த மக்களே, அவர் என்னோட ரொம்ப பெரிய ஃபேனாக மக்களே, என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கேட்டார் மக்களே, நான் ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் மக்களே, பாருங்கள் மக்களே அப்படின்ட்டு போகிறது. இந்த மக்களேங்கிறது நாகர்கோவில் ஒரு ஃபுட் லாகர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுவீங்க, இவனும் மக்களேன்னு தான் சொல்லிக்கிட்டு தெரியுறான். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பசங்க எங்கேயாவது குரூப்பாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள போய் பயமுறுத்துறது. தம்பிங்களா வணக்கம். நீங்கள் எல்லாம் அண்ணனை பார்த்த உடனே சாப்பிட்ற இடத்துல செல்ஃபி எடுத்துட்டீங்க. எல்லாம் என்ன படிக்கிறீங்க? பயமுறுத்திட்டு சாக்லேட் வாங்கி தரேன், நீ என்ன சொல்லணும், எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் இது பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஒரு சின்ன பசங்க அவங்க விளாண்டுட்டு இருக்காங்க, அவங்க உனக்கு என்னடா பாவம் பண்ணாங்க, அவங்கள போயிட்டு பயமுறுத்துறியடா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி மக்களே,
இவன் இந்த கேரக்டரை வந்து நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர், நீங்கள் வீடியோ போட்டு அவனை ஃபேமஸ் ஆக்கி விடாதீங்க அப்படின்ட்டு. நம்ம வீடியோ போட்டதுனால அவன் ஃபேமஸ் ஆனானு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து அவனுக்கு வந்து பேக் ஃபயர் தான் ஆச்சு. லாஸ்ட்டு அவன் கைது செய்யப்படும் போது நீங்கள் வந்து நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அந்த போலீஸாரை பற்றி பேசுனது அந்த கேஸுன்னு. அந்த கேஸுக்கு முன்னாடி வந்து கோயிலில் வீடியோ போட்டான் பார்த்தீங்களா, அந்த கேஸுக்கு கைது செய்யப்பட்டான். பட்டும் திருந்தினானா? இல்லை. நேராக என்ன பண்ணான்னா திரும்ப இன்னொரு கோயிலில் போயிட்டு அந்த கோயிலில் நின்று வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். டேய், கோயிலில் சாமி தெரிகிற மாதிரி வீடியோ எடுக்கக்கூடாது. அதாவது உங்களோட அந்த நாகர்கோயிலில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு கோயில் ஒன்று உண்டு. அந்த கோயிலில் வந்து ஒரு vlog, அதை நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து போய் வீடியோ எடுத்து போட்டு அவங்க மேலே கேஸ் ஆச்சு. இந்த 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 விளாகர்ஸ் எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, எந்த இடத்துல வீடியோ எடுக்கணும் எந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தெரியாமல் ஒரு தடை செய்யப்பட்ட இடத்துலலாம் போய் வீடியோ எடுத்துடுறது ரீச்சுக்காண்டி. இவனும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கோயிலில் ஆல்ரெடி வீடியோ எடுத்து ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு தெரியும், திரும்பவும் போய் கோயிலில் வீடியோ எடுக்கிறான். என்ன தெரியுமா, உள்ளே போனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பேம்பர்ஸ் வேணும், அந்த ஃபேமஸ் நான் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கானுங்க. இந்த மாதிரி கிறுக்கனுங்களை திருத்தவே முடியாது மக்களே. தயவுசெய்து நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க, ஓகேவா? ஷேர் பண்ணிங்கன்னா நான் திரும்பவும் வீடியோ போடுவேன். யாரும் ஷேர் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி ஒரு 2-3 பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓயாமல் இவன் வீடியோ ஊற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் உண்மை என்ன.